பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசுவின் அற்புத ஊழியங்கள். மலை பிரசங்கத்தை செய்துவிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி அவர் மறுரூப மலையிலே ஏறுகிற வரையிலும் பல அற்புதங்களை அவர் செய்தார். ஆகவே இந்த கால பகுதியை அற்புதங்களின் பகுதி என்று சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த காலப்பகுதியில் இயேசு 10 அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வகையான அற்புதம், ஆனால் 10 அற்புதங்கள். இவைகளை இயேசு செய்தார். இந்த காலத்துக்கு முன்பும் இந்த காலத்துக்கு பின்பும் இயேசு அற்புதங்களை செய்தார் என்றாலும் அவர் அதிகமான அற்புதங்களை செய்தது இந்த கால பகுதியில் ஆகையினால் இதை அற்புதத்தின் காலம் என்று நான் அழைத்து இயேசுவின் அற்புதங்களை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அற்புதங்களை இயேசு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எதற்காக தேவன் அற்புதங்களை செய்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் வியாதிஸ்தர்களை தேடி போய் ஒவ்வொருவரையாய் சொஸ்தமாக்க அவர் புறப்படவில்லை. அவருடைய பெரிய நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. வியாதிகள் சொஸ்தமாவதற்காக பரத்திலிருந்து அவர் இறங்கி வரவில்லை. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இவ்வுலகத்தில் அவர்கள் பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள் பட்டிருக்கும் பொழுது அவைகளிலிருந்தும் அவள் விடுதலை செய்தார். ஆனால் அவருடைய பெரிய நோக்கம் இந்த ஜனங்களை அறுவடை செய்ய வேண்டும் பரத்துக்காக. இந்த களத்திலிருந்து தானியத்தை வெளியே கொண்டு வருவது போல இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட தானியங்களை பரலோக களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர் அற்புதம் செய்யவில்லை, அந்த நோக்கத்திற்காக பிரசங்கம் பண்ணினார். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்தின் மேன்மை மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவளை விடுதலை செய்தார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இப்போது ஜெபம் பண்ண சொன்னது, நிறைய பேர் சுகமடைய வேண்டும், தேவன் வல்லமையை அனுப்ப வேண்டும், அநேக சொஸ்தமடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சப்பானிகள் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள், குருடர்கள் பார்வையடைய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அறுவடை என்றால் என்ன? ஜனங்களிடத்தில் உண்டாகிற மறுபிறப்பு தான் அறுவடை என்பது. பிரித்து எடுப்பது. யாரை பிரித்து எடுப்பது? விளைந்திருக்கிற தானியத்தை. விளைந்திருப்பது என்றால் என்ன? விளைந்திருப்பது என்பது மறுபிறப்பு தான் விளைச்சல். பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆத்மா அதிலிருந்து தப்பி மறுபிறப்பு அடைந்திருக்கிறதே, அந்த மறுபிறப்பு தான் விளைச்சல். அந்த விளைச்சல் அடைந்த அதை பிரித்து எடுப்பது தான் ரட்சிப்பு. ஆகவே மறுபிறப்பு வேறு, ரட்சிப்பு வேறு. வேதவசனம் நம்மை தொட்டு நாம் பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடனேயே
நமக்குள்ளே என்ன உண்டாகிறது? மறுபிறப்பு. மறுபடியும் பிறந்தவர்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுவதுதான் இரட்சிப்பு. எகிப்திலே சங்கார தூதனுடைய பட்டயத்துக்கு தப்புபடியாய் இரத்தம் பூசப்பட்ட நிலைக்காலிலே வாசம் பண்ணுகிறவர்கள் மறுபிறப்படைந்து விட்டார்கள். ஏனென்றால் மரணத்துக்கு போகிறவர்களுக்கு மறுபிறவி. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தது இரட்சிப்பு. ஆகவே எகிப்தை விட்டு வெளியே வருவதுதான் அறுவடை. எதை அறுவடை செய்கிறோம்? விளைச்சலை. எது விளைச்சல்? மறுபிறப்பு. ஆகவே அருமையானவர்களே, தேசத்தில் மறுபடியும் பிறந்த ஜனங்கள் நிறைய இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மறுபிறப்படைந்து வீட்டிலே தங்கியிருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களை விக்கிரக வழிபாடு, விக்கிரக சமுதாயம் இதிலிருந்து விடுவித்து ஆவிக்குரிய உலகத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருக்குள் வளர்ப்பதற்கு பெயர்தான் எது? என்ன பெயர்? ரட்சிப்பு. அதை செய்யும்படியாகவே தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, விளையச் செய்வது யார்? கர்த்தர். ஒரு மனிதனை மறுபிறப்புக்கு கொண்டு வருவது கர்த்தர், அவனை வெளியே கொண்டு வருவது நாம். எகிப்திலே சங்காரத்துடன் உள்ளே நுழையாதபடி தடுத்தது கர்த்தர். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர மோசே தலைமை தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், மறுபிறப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் போயிருக்கிறார்கள். வீட்டில் அவர்களுக்கு நாம் ஒரு பெயர் வைக்கிறோம். என்ன பெயர் வைக்கிறோம்? ரகசிய கிறிஸ்தவர்கள். விளைந்திருக்க அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்கள் அந்த சமுதாயத்திலேயே சிக்கியிருக்கிறார்கள், விக்கிரகாராதனை சூழ்நிலையிலேயே இருக்கிறார்கள். அவளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதுதான் ரட்சிப்பு. எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். இவ்விதமாக கொண்டு வருவதற்குத்தான் அவர் அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்து ஜனங்களை அவர் உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தனக்கென்று அவர் சொந்தமாக்கினார். ஆகவே அற்புதத்தின் நோக்கமே மறுபிறப்பும் ரட்சிப்பும். இந்த நோக்கத்திற்காகத்தான் தேவன் அற்புதம் செய்தாரே தவிர தன்னை கடவுளுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக செய்யவில்லை. கடவுள் ஒருவர் உண்டு என்பதற்காகவும் அற்புதம் செய்யவில்லை. ஆரம்பத்தில் கடவுள் தன்னை அனுப்பினார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க அற்புதம் செய்தார்தான். ஆனால் நாளடைவிலே அப்படி அற்புதத்திய நோக்கங்கள் மாறுகின்றன. இப்போது பார்ப்போம், இந்த அற்புதம் செய்கிற வேலையை அவர் சீஷர்களுக்கு கொடுத்தார். ஜனங்களை ரட்சிக்கிற வேலை யாருடைய வேலை தான்? கர்த்தருடைய வேலை. அதை யார் கையிலே கொடுக்கவில்லை? மனிதர் கையில் கொடுக்க. விளையச் செய்கிறது கர்த்தர், அதை எந்த மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் அறுவடை செய்கிற வேலையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் மறுபிறப்புக்கு அற்புதம் உதவி செய்யாது. எதற்குத்தான் அற்புதம் உதவி செய்ய போகிறது? அறுவடைக்கு. ஜனங்களை உலகத்திலிருந்து பிரித்து வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக சீஷர்களை அவர் பயிற்சித்தார். ஏனென்றால் இவர்கள் விளையச் செய்ய முடியாது. விளையச் செய்ததை, அதாவது ரட்சிக்க கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களைத்தான் இவர் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு எது தேவையாயிருக்கிறது? அற்புதம் தேவையாயிருக்கிறது. அந்த அற்புதத்தை இயேசுவும் செய்தார், சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். கவனியுங்கள், சீஷர்களை அழைத்து எப்படி ஜனங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அது கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது யார் மாத்திரம்தான் செய்ய முடியும்? இயேசு மாத்திரமே செய்ய முடியும். மறுபிறப்பு அவருடைய வேலை. ஆனால் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற ரட்சிப்பாக அந்த வேலையை யார் செய்ய முடியும்? நாம் மனுஷர்கள் செய்ய முடியும். அதற்கு கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? ஏராளமான சீஷர்கள். சீஷர்கள் என்றால் யார்? உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரும் சீஷர்கள் தான்.
சீஷர் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவரை பின்பற்றி வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் கர்த்தர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேருக்கு என்ன பெயரிட்டார்? அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பிற்காலத்தில் பவுலையும் யூதா அதில் சேர்த்து கொண்டார். அந்த தொகை பெருகிற்று. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட அந்த 12 சீஷர்களுக்கும் பின்னாலே பவுலுக்கும் விசேஷமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? வாசிகள் 10:1. அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும், சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு, அந்த முழு சீஷர் கூட்டத்துக்கு அல்ல. The special authority for the 12. இந்த 12 பேருக்கு மாத்திரம் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. இந்த 12 பேருக்கு மாத்திரம் கொடுத்தார். கொடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கன்னா, நீங்கள் அந்நிய நாடுகளுக்கு போகாமல், சமாரியாவுக்குள் பிரவேசியாமல், காணாமல் போன ஆடுகளாகிய, ஆம், this is a special authority for a special group, for the special kingdom. இது அந்த அப்போஸ்தலர் கையிலே கொடுக்கப்பட்ட விசேஷமான அதிகாரம். எந்த தேசத்துக்கு மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்தார்? இஸ்ரவேலுக்கு மாத்திரமே. இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் காணாமல் போன ஆடுகளுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுத்தமாக்குங்கள். இதை எடுத்துக்கொண்டு வெளியே போகாதீர்கள். இந்த அற்புதத்தை எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை விட்டு வெளியே போகாதீர்கள். இது இஸ்ரவேலருக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. இதுதான் ஆண்டவர் ஆரம்பத்தில் வைத்திருந்த காரியம். இந்த அற்புதத்தை எடுத்து புறஜாதிகளுக்கு கொடுக்க அல்ல. அதனால தான் இந்த கானானிய ஸ்திரீ வந்து என் மகள் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. ஆண்டவர் முதலாவது வைத்திருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே. இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரமே வைக்கப்பட்டது. இப்போது அது 12 பேரை பார்த்து சொல்லுகிறார். 7ஆம் வசனம் வாசியுங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். முதல் வேலை, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாருங்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக இருந்து இந்த 12 அம்பாசடர்ஸை அனுப்புகிறார். இந்த 12 பேர் தான் இயேசுடைய பிரதிநிதிகள். வேறு ஒருவருக்கும் பிரதிநிதிகள் அல்ல. The 12 were authorized by King Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே அதிகாரப்படுத்தப்பட்டவர் இந்த 12 பேர் மாத்திரமே. இந்த 12 பேர் எங்கே போய் பிரசங்கம் பண்ண வேண்டும்? இஸ்ரவேலர் மத்தியிலே பிரசங்கம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலருக்கு மத்தியில் தான் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும். இதுதான் ஆரம்பத்தில் கர்த்தர் வைத்திருந்த நிலைமை. ஆகவே ஒன்றை விளங்கி தவறாக என்னை புரிந்து கொள்ளாதீர்கள். நான் சொல்வது சத்தியம். இந்த 12 பேருக்குள்ள அதிகாரம் நமக்கு கிடையாது. That is a special authority invested in the hands of the apostles. அப்போஸ்தலர் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் இன்றைக்கு எந்த ஊழியக்காரனுக்கும் கிடையாது. அது அன்றைக்கு உள்ள ஸ்பெஷல் அத்தாரிட்டி ஃபார் தி ஸ்பெஷல் கிங்டம் ஃபார் தி ஸ்பெஷல் பீரியட். விசேஷமான காலத்துக்கு, விசேஷமான ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷமான அதிகாரங்கள். ஆகவே இன்றைக்கும் நாங்கள் இன்றைக்கும் பிசாசை துரத்த முடியும், இன்றைக்கும் வியாதியை சுகமாக்க முடியும். ஆனால் எதனால் அல்ல? இந்த அதிகாரத்தின்படி அல்ல. இன்றைக்கு இந்த அதிகாரத்தின்படி நாம் செய்கிறதில்லை. இந்த அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது யாருக்காக மாத்திரம் கொடுத்தது? யூதருக்காக மாத்திரம். இந்த கமிஷன், இந்த அழைப்பு யூதர்களுக்கு மத்தியில் வேலை செய்யும்படியாக கொடுக்கும். யூதர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆண்டவர் அவளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வந்தார், அவளுக்கு அற்புதம் செய்ய வந்தார், அவளை தூக்கி எடுக்க வந்தார், அவளை ரட்சிக்க வந்தார். ஆனால் அவர்களோ ராஜ்யம் வேண்டாம், சுவிசேஷம் வேண்டாம் என்று இயேசுவை தள்ளிவிட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் ஆம், சுவிசேஷத்தை அறிவித்த யோவான் ஸ்நானகரையும் சுவிசேஷத்தை அறிவித்த இயேசு கிறிஸ்துவையும் யூதர்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள். அப்படி தள்ளினபடியினாலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும்? சகல் அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இனி இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, மனம் திரும்புகிற யாருக்கும் இந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். The early days the kingdom was only for Israel. இஸ்ரேலுக்கு தேசத்துக்கு மாத்திரம்தான் இந்த பரலோக ராஜ்யம் இருந்தது. As the king was rejected, அந்த ராஜா தள்ளப்பட்டபடியினாலே the authority was transferred to the world. இப்போது உலகத்துக்கே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்போது உலகமே அதை சுதந்திரிக்க போகிறது. இப்போது திறந்த வாசல் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுக்கும் இப்போது சத்திய வசனம். இப்போது அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் எடுக்கவில்லை. நல்ல கவனியுங்கள். 12 பேரும் புறப்பட போகிறார்கள். இப்போ டெரிட்டரி வித்தியாசமாகிறது. முன்பு எங்கே இருந்தார்கள்? இஸ்ரவேலுக்கு மாத்திரம். இப்போது எங்கே போகிறார்கள்? உலகம் முழுவதும் போகிறார்கள். 12 பேர் மாத்திரம் அல்ல, அவரோடு சேர்ந்து லட்சக்கணக்கான சீஷர்கள் இன்றைக்கு புறப்பட்டு போகிறோம் உலகத்துக்குள்ளே. உலக அழைப்பு. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த பெரிய கட்டளை இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இப்போது யாருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? உலகம் முழுவதுக்கும் அறிவிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் அறிவிக்கும் போது இப்போது அற்புதம் நடக்குமா? நடக்கும். அந்த 12 பேரோடு இந்த அதிகாரம் முடிந்து விட்டது. அதன் பிறகு அற்புதம் நடக்குமா? நடக்கும். எதை கொண்டு நடக்கும்? பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே நடக்கும். ஆமென். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறபடியினாலே, அவன் பெற்றிருக்கிற வரத்தினாலே இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறான். அன்றைய சீஷர்கள் செய்ததுக்கும் நமக்கு வித்தியாசம். அவள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் செய்யும்படியான தனி அதிகாரம் பெற்றார்கள். நாம் உலகம் எங்கும் போகும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நாம் எல்லாரும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. 12 பேர் மாத்திரம் அல்ல, நாம் எல்லாருமே அற்புதம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு உலகத்துக்கு போக முடியாது. எந்த தேசத்துக்கும் கர்த்தர் போகாது என்று சொல்வதில்லை. எல்லா தேசத்துக்கும் போகும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே இப்போது கொஞ்சம் வித்தியாசமாகிறது ஊழியம். அதை கவனியுங்கள். நாம் எல்லாம் இப்போது 2வது கட்டத்துக்கு வருகிறோம். எந்த கட்டத்திற்கு? உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாருமே ஊழியத்துக்கு வருகிறார்கள். ஏதோ ஊழியம் ஒரு பொழுதுபோக்கு போல, ஒரு பாரம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல் யாரோ ஊழியத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும்போது தெளிவாய் சொல்லி அழைத்தார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல, ஆகையால் நாம் எல்லாருமே இப்போ ஊழியக்காரர்கள் தான். ஆனால் ஊழியக்காரர்களாகிய நம்மை எங்கே அனுப்புகிறார்? ஓநாய் மந்தைக்குள்ளே போகிறோம். ஆட்டு மந்தைக்குள்ளே தான் எது வரும்?
ஓனாய் வரும். அதே கஷ்டம். ஆனால் இப்போ ஆடு இப்போ எங்கே போகுது? ஓனாய் மந்தைக்குள்ளே போகுது. தப்புமா தலை? அப்படிப்பட்ட பயங்கரமான அழைப்பு இப்போது ஊழியம் செய்வது கஷ்டம். ஒரு காலத்தில் வரவேற்று முடிந்து இப்போ உபத்திரவம் ஆரம்பிக்க போகிறது அவர்களுக்கு. உபத்திரவ காலத்தை சொல்லவில்லை. இப்போது எதிர்ப்பு கஷ்டம். ஒரு காலத்தில் அவளை ஒரு வீட்டில் தங்கி சுவிசேஷம் அறிவிப்பார்கள். இப்போது வீட்டுக்கு வீடு துரத்துவார்கள். இந்த வீட்டில் தங்கி இருப்பாங்க. மறுநாள் காலில் பாஸ்டர் இடத்த கிளப்பு, நேற்று வந்தது இப்போ தப்பு, போ இன்னொரு வீட்டுக்கு. பையை தூக்கிட்டு அடுத்த வீட்டில் போய், ஐயா இந்த வீட்டில் தங்கலாமா? வேண்டாம் வேண்டாம், போ. இதுதான் அழைப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பிரியமான சகோதரி, இப்படி உலகத்துக்குள்ளே போகும்போது உபத்திரவங்களுடைய வரவேற்கும், அவமானம் உன்னை சந்திக்கும். நீ சாதாரண மனிதனாக இருக்கும்போது விமர்சிக்க மாட்டார்கள். நீ ஊழியக்காரனாக இருப்பதனாலே உச்சந்தலைந்து உள்ளாங்கால் வரை உன்னை உரித்தெடுப்பார்கள். உனக்கு விரோதமாக பேசி மகிழ்வார்கள். நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ சாதாரண மனிதனாக இருந்து தப்பு செய்தால் அதை மன்னிக்க ஆயத்தமாக இருப்பார்கள். ஊழியக்காரனாக நீ தப்பை செய்யாவிட்டாலும் தப்பு செய்ததாக உனக்கு விரோதமாக எழுந்திருப்பார்கள். ஓனாய் மந்தைக்குள்ளே உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் அனுப்புகிறார். என் பிரியமான சகோதரனே, இந்த நாட்களிலே ஓனாய் மத்தியிலே தான் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு வரவேற்பு ஊழியங்கள் இருக்காது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே. பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ஊழியக்காரர்கள் கூட பாவம் செய்யலாம். நீதிமான்களும் சரிக்கு விடலாம். ஒரு மனிதன் பாவம் செய்து மதிகட்டவனாய் மதுபான கடையில் உட்கார்ந்திருந்தால் மன்றாடி ஜெபிக்கிறாய். வாப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார் என்று எத்தனையோ சொல்லி நீ அழைக்கிறாய். உன் அன்பு பெரியது, உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு முன்னோடியான ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஊழியக்காரர் ஒரு தவறு செய்தால் அல்லது தவறு செய்வதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அவனை பாதாளத்தில் கொண்டு போய் அழுத்தாமல் விடுவதில்லை என்று எவ்வளவாய் கங்கணம் கட்டுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருவார்கள் என்று. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உலகத்திலே மிக அருமையாக நான் கர்த்தர் நேசித்த ஒரு மனிதன் தாவீது. தாவீது பாவம் செய்தான். சாதாரண பாவம் அல்ல. அடுத்தவனுடைய மனைவியை அவன் கெடுத்து போட்டான். அதோடு நிற்கவில்லை, அவளுடைய புருஷனை கொன்று போட்டான். இந்த பஞ்சமா பாதகத்தை செய்தான் அவன். ரெண்டு மனிதனுடைய உள்ளத்திலே பாரம் உண்டாயிற்று. ஒரு பாரம் சாத்தான் கொடுத்தது, ஒரு பாரம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் யாரை பாரப்படுத்தினார்? நாத்தானை பாரப்படுத்தினார். நாத்தான் போனான். தாவீதே, ஒரு ஊரிலே ஒருவன் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு ஆடு என்று கதை சொன்னான். அந்த கதையை சொல்லி பாவத்தை உணர்த்தினான். இஸ்ரவேல் ராஜா சிங்காசனத்தை விழுந்து அழுதான். 51ஆம் சங்கீதம் காலமெல்லாம் பேசுகிறது தாவீது மனம் திரும்பினான் என்று. நாத்தான் எடுத்த முயற்சி, தேவன் பாரப்படுத்தின இருதயம் செய்து இன்னொரு மனிதனுடைய இருதயம் பாரப்பட்டது. அது யார்? அகித்தோப்பேல். அகித்தோப்புடைய பேச்சு தான் பத்சேபாள். தன்னுடைய பேச்சுக்கு இப்படி செய்தான் என்ற ஆத்திரம் அவனுக்கு வந்தது. எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு அவன் கிளர்ச்சி பண்ணினான். எத்தனையோ சதி ஆலோசனை சொல்லி கொடுத்தான். தாவீதை திருத்த வேண்டும் என்பது நாத்தான், தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என்பது அகித்தோப்பேல். என் பிரியமான சகோதரனே, எப்பக்கம் இருக்கிறோம்? எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? தீர்த்து கட்டுவதா, திருத்தி வாழ வைப்பதா? தீர்த்து கட்ட புறப்பட்ட அகித்தோப்பேல்
தற்கொலை செய்து கொண்டு அவன் மரித்தான். ஆம், கசப்பு அவனையே கொன்று போட்டு விட்டது. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்கிறது, எனக்கு ஊழியம் செய்வது இந்த எளிதான காரியம் அல்ல, உபத்திரவங்கள் வழியாக வருவீர்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. அகித்தோப்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தாவீதுக்கு பக்கத்தில் நின்றவர்கள், தாவீதுக்கு வலது பக்கம் இருந்த அகித்தோப்பர்கள், ஆலோசனை தேவனை போல பேசினவர்கள் இந்த எதிர்த்து நிற்கிறார்கள். அதர் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஓனாய் மந்தைக்குள் அனுப்புவது போல உன்னை நான் அனுப்புவேன் என்று. பிரியமானவர்களே, இந்த அழைப்பு ஏற்று வரும் பொழுது அற்புதம் செய்வதற்கு சமயமில்லை. ஓனாய்க்கு மத்தியில் அற்புதம் செய்ய முடியாது. இரத்த சாட்சியாய் மரிப்பதை தவிர வேறு வழி இல்லை அருமையானவர்களே. ஆகவே இப்போது அற்புதம் செய்து கொண்டிருக்கிற நேரம் அல்ல. ஆகவே இப்போது உலகமானது அற்புதத்தை தேடிக்கொண்டிருக்கவில்லை. இப்போது உலகத்துக்கு வேண்டியது சத்திய வசனங்கள். பிரியமானவர்களே, கடவுள் உண்டு என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்கள். கடவுள் உண்டு என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ரோமர் 1:20 வாசியுங்கள். ஆம், பிரியமானவர்களே, இயற்கையை பார்த்த உடனே தெரியும். சாத்தனூர் டேமை பார்த்த உடனே தெரியும். இன்றைக்கு பெரிய பெரிய சாலைகள், சென்னை பட்டணத்தில் பெரிய பெரிய பாலங்கள், இதெல்லாம் பார்த்து இது எப்படி வந்தது? தானாகவே வந்து விட்டது என்று சொன்னால் அவன் கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டும், நம்ம ஊரில் இருந்தால் பாகாயம் போக வேண்டும். அப்படியானால் இந்த உலகம் இவை எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் உண்டு என்று சொல்லுகின்றது. கர்த்தர் உண்டு, கர்த்தர் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் என்று தெளிவாக உலகத்தில் அறிவிக்கிறது. ஆனால் இயேசுதான் இரட்சகர் என்பதை நாம் எப்படி நிரூபிப்பது? அதை நிரூபிக்க முடியாது. இயேசுதான் இரட்சகர் என்பதை நிரூபிப்பதற்கு விசுவாசத்தை தவிர வேறு வழியே இல்லை. இந்த விசுவாசம் உண்டு பண்ணுவதற்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து கடவுளாலே அனுப்பப்பட்டவர், இவர்தான் நம்மை ரட்சிப்பார் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அற்புதம் இருக்கிறது. ஆனால் இந்த அற்புதமானது எப்பொழுதும் கை கொடுக்கவில்லை. தேவன் அற்புதம் செய்து கொண்டு இருந்ததனாலே ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. லாசருவை கர்த்தர் எழுப்பினார். வேதம் சொல்கிறது, லாசரு எழுப்பினதுனால எல்லாரும் வந்து லாசருவை பார்த்து, அதன் பிறகு இயேசுவுக்கு பின்னே போகும்போது வேதம் சொல்கிறது, இதோ சொல்லுங்க, பைபிள்ல தான் இருக்கு, இதோ உலகமே அவருக்கு பின் சென்று விட்டது. உலகமே அவருக்கு பின்னால் போய்விட்டது, அவ்வளவு ஜனங்கள். ஆனால் அதன் பிறகு என்ன சொல்கிறார்கள்? அற்புதத்தை கண்டவர்கள் இயேசுவை கொல்லுவோம், லாசருவை கொல்லுவோம். ஆகையினால் அற்புதமானது எல்லாரையும் ரட்சிப்பு நடத்தவில்லை. பெரிய அற்புதத்தை இயேசு செய்தும் அங்கு அது அவருடைய மனக்கண்களை திறக்கவில்லை, முற்றிலுமாக தோற்று போய்விட்டது அருமையானவர்களே. ஆகவே ஆண்டவர் இனி அற்புதம் செய்ய மாட்டேன் என்று முடிவுக்கு வரவில்லை. கவனியுங்கள், அற்புதங்கள் மனதை தெளிய வைக்கவில்லை, அற்புதங்கள் விசுவாசத்தை உண்டு பண்ணவில்லை. திரளான கூட்டம் போனது, கொஞ்ச நேரத்தில் சத்தம் விடுகிறது, அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று. அப்படியானால் இயேசுவை அவளை விசுவாசிக்கவில்லை, அற்புதங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. இப்போது ஆண்டவர் பார்த்தார், அற்புதம் செய்ய வேண்டும், ஆனால் அற்புதத்தின் நோக்கத்தை மாற்றினார். Now he changed the motive for the miracle. இந்த அற்புதத்தினுடைய நோக்கத்தை கர்த்தர் மாற்றினார். தன்னை நிரூபிக்கவோ மனிதனை விடுவிக்கவோ இப்போது அற்புதம் செய்யவில்லை. தேவன் அற்புதம் செய்வதனாலே அவர் கடவுள் என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம்.
தேவன் அற்புதம் செய்வது, இயேசு அற்புதம் செய்வதனாலே நம்முடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகும். ஆனால் நோக்கம் அதுவல்ல, வேறொரு நோக்கத்துக்காக இப்போது செய்கிறார். என்ன நோக்கம்? சத்தியத்தை ஸ்தாபிக்க. இப்போது கர்த்தர் சத்தியங்களை சொல்வதற்கு எதை பயன்படுத்தினார்? அற்புதங்களை பயன்படுத்தினார். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பார்ப்பீர்களா, அந்த பிடி காலேஜ் அது பிஎட் காலேஜ். ஆனால் அந்த பிஎட் காலேஜில் உள்ளவங்க எல்லாரும் அட்டை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. நிறைய படங்கள்லாம் வரைந்து சின்ன சின்ன பெட்டிகள்லாம் செய்து போவாங்க. எதுக்கு? அதுக்கு என்ன பேர்? ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், டீச்சிங் எய்ட்ஸ். அது ப்ராக்டிக்கல் எய்ட்ஸ். அது இருந்தால் கற்பிப்பதற்கான எய்டுகள் கொண்டு போவார்கள். சின்ன பிள்ளைகள் மாதிரி நிறைய தாஜ்மஹால் அது இதெல்லாம் செய்துட்டு போவாங்க. நீங்கள் திடீர்னு கேட்டால் அவனை கூப்பிட்டு எங்கள் வாப்பா அது என்ன விலைன்னு கேட்டால் அல்லங்க நான் படிக்கிறோம் அப்படிப்பான். அதனால் அந்த அளவுக்கு கொண்டு போவார்கள். அதுக்கு என்ன பெயர்? டீச்சிங் எய்ட்ஸ். அதுபோல் இப்போது அற்புதங்கள் எல்லாம் டீச்சிங் எய்ட் ஆகிட்டுது. எதை டீச் பண்ண போகிறார் கர்த்தர்? சத்தியத்தை. ஆகவே அற்புதத்தை பார்த்ததும் எதை விளங்கிக் கொள்ள வேண்டும்? சத்தியத்தை விளங்க வேண்டும். ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். இப்போது மாற்றிக்கொண்டார். அற்புதத்தை செய்தார், நோக்கத்தை மாற்றிக்கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசிங்க. சோம்பின கையை உடையவனை கர்த்தர் சுகமாக்கினார். அந்த நாள் எந்த நாள்? ஓய்வு நாள். உடனே கோபம் வந்து விட்டது. ஓய்வு நாள் அன்றைக்கு இதை செய்யலாமா என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். அதற்கு அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியமானது எதை மையமாக கொண்டது? ஆண்டவருடைய ஊழியமானது எதை மையமாக கொண்டது? மனிதனை மையமாக கொண்டது. The man-centered God's ministry. மனிதனை மையமாக வைத்து கர்த்தர் உதவி ஊழியம் செய்தார். ஜெபம் பண்ணும்போது God-centered prayer. கர்த்தரை மையமாக வைத்து ஜெபம் பண்ணுகிறோம், மனிதனை மையமாக வைத்து ஊழியம் செய்கிறோம். விளங்குகிறதா? When we pray, it is God-centered. When we serve, it is man-centered. மனிதனை சுற்றி தான் ஊழியம், கர்த்தரை சுற்றி தான் ஜெபம். இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஊழியம் செய்தாலும் அது யாருக்கு பிரயோஜனப்பட வேண்டும்? மனிதனுக்கு பிரயோஜனப்படாத ஊழியம் வேண்டாம். நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவதனாலே யாருக்கு லாபம்? அந்நிய பாஷை பேசுவதை நான் விரும்புகிறேன், நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். ஆனால் அதுதான் நம்முடைய சக்தி என்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே சத்தம் போட்டு கொண்டு இருப்பதனாலே பக்கத்து வீட்டுக்காண்டிய தூக்கத்தை கெடுத்தது தவிர வேறு என்ன செய்து விட்டோம்? பிரியமானவர்களே, ஆகையினால் மேன் சென்டர், மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும். இங்கு நான் சபை வைத்திருக்கிறோம். யாருக்கு பிரயோஜனம்? எந்த ஏழைக்கு பிரயோஜனம்? எந்த மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம்? நாம் மகிழ்கிறோம், நாம் பாடுகிறோம், நாம் ஆடுகிறோம், சரி. பரலோகத்தில் நாம் போகிறோம், சரி. மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், என் மகனையோ என் மகளையோ நான் கவனிக்கவே மாட்டேன். அவள் படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி என்று நான் விட்டிருப்பேன். ஆனால் வேதம் அருமையான பட்டத்தை சொல்கிறது, அவிசுவாசியிலும் கெட்டவன். நான் ஊழியம் செய்து சொல்கிறேன், நான் உங்களெல்லாம் கவனிக்க மாட்டேன், படித்தா படிக்க இருந்தால் போங்க, நான் பரலோகத்துக்காக நான் வீட்டையே கவனிக்க முடியாது என்று சொல்வீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சொந்த வீட்டை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். ஆனால் பெருமையோடு சொல்ல, நான் ஊழியத்துக்கு போகிறேன், மேடையில் பேசுகிறேன், அற்புதம் செய்கிறேன் என்று. வீட்டில் பசியில் இருக்கிறாள் மனைவி, வீட்டில் பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கிறது. அதை கவனிக்காத ஒரு மனிதனுடைய ஊழியம் என்ன ஊழியம்? சொந்த மனைவியை விசாரிக்காத ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? தன் வீட்டை விசாரிக்க வேண்டிய ஊழியம் தேவனாலே அங்கீகரிக்கப்படுமா? பிரியமானவர்களே, ஆகையினால் மனிதன் தன் கடமையை செய்ய வேண்டும். அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். நாங்கள் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படித்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இந்த ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஒருவர் உண்டு, அவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது.
அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், பெகர் ஸ்பீக்கிங் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அவர் ஒரு பழைய கோட்டு போட்டிருப்பார். சம்பளத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பார். ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுவார். 2 நாளிலேயே அவருக்கு பணம் இருக்காது. ரோட்டில் உட்கார்ந்து யாரிடமாவது ஏதாவது உதவி கேட்பார். யார் சொன்னாலும் அவர் கேட்கறதில்லை. சரி, நான் கொடுத்து விட்டேன், எனக்கு ஜனங்கள் தருவார்ன்னு இருப்பார். ஒரு நாள் அவர் சுகவீனமாகி அவர் அறியாத ஒரு இடத்திலே மருத்துவமனைக்கு போனார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கும்போது ஒரு ஒரு டெக்னீஷியன் இன்னொரு டெக்னீஷியனை பார்த்து சொல்லுகிறார், ஏதாவது டிஸ்டில் வாட்டர் போட்டு அனுப்பப்பா, அதெல்லாம் மருந்துலாம் வேண்டாம், ஏதாவது போட்டு அனுப்பிட்டு. டிஸ்டில் வாட்டர் போடுவாடோ போட தெரியாது எனக்கு, அங்கே சொல்லப்பட்ட கருத்தை சொல்ல, டிஸ்டில் வாட்டர் போட்டு அனுப்பிவிட்டு. அப்போ அவர்கிட்ட வந்தார். உன்னை இவர் கேட்குறார், இஸ் தட் வே ஆஃப் ட்ரீட்டிங் எ பேஷண்ட்? இதுதான் ஒரு நோயாளியை நீ சிகிச்சை செய்கிற முறையா என்று கேட்டார். உடனே அவர் கேட்கிறார், do you know English? Yes, I am a graduate, postgraduate professor in St. Xavier's College, பாளையங்கோட்டை. நான் இங்கே ஒரு போஸ்ட் கிராஜுவேட், நான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருந்தேன். உடனே அந்த அவர் டாக்டரோ அவரோ, மன்னிச்சிடுங்கய்யா, நாங்கள் மருந்து வச்சுருங்க, அவர் இன்ஜெக்ஷன் எடுத்து ஒரு போட வந்தேன். அப்போது அவர் கேட்டார், ஆர் யூ அட்மினிஸ்ட்ரிங் திஸ் இன்ஜெக்ஷன் டு MA or MAN? நீ எம்ஏக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறாயா அல்லது MANக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறாயா? MAN இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் MA. MA படித்திருக்கிறேன் என்பதற்காக எனக்கு சிகிச்சை செய்கிறாய், அதை விட பெரிய பட்டம் MAN மேன். தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார், அந்த சாயலுக்கு சிகிச்சை செய். பிரியமானவர்களே, அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த சோம்பின கையவனை சுகமாக்கி ஓய்வு நாள் ஆசிரிப்பதல்ல முக்கியம், இந்த மனிதனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய சமூக கடமைகளை மறந்து விடாதீர்கள். அயலாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை செய்யும்போது சமூக கடமைகளை பலியிட்டு விடாதீர்கள் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, இப்போது அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் சோசியல் சமூக புரட்சி செய்ய வரவில்லை. அவர் சமூக சீர்திருத்தவாதியே அல்ல. அவர் ஆவிக்குரிய புரட்சி செய்யத்தான் வந்தார். ஆனால் சமூக கடமைகளை நமக்கு நினைவூட்டினார். அருமையானவர்களே, இப்போது அவருடைய பிரசங்கத்தின் தலைப்பு மாறுகிறது. வேறு விதமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். கவனியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38, 39, 40. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். இவ்வளவு நாள் செய்தது அடையாளம் இல்லையா? 5000 பேரை போஷித்தது, 7000 பேரை 4000 பேரை போஷித்தது, 12 கூடையில் எடுத்தது, 7 கூடையில் எடுத்தது, இதெல்லாம் அற்புதம் இல்லையா? மரித்தோரை எழுப்பினது அற்புதம் இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தருவேன். என்ன அர்த்தம்? நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தழுவேன், அதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். எல்லா அற்புதத்தையும் கத்த தள்ளிவிட்டு ஒரே ஒரு அற்புதத்தை மாத்திரம் நிலைநிறுத்தினார். அது எந்த அற்புதம்? அவருடைய உயிர் செழுதல். இந்த உயிர் செழுதலை நீ நம்பினால் பிழைப்பாய், இந்த உயிர் செழுதலை நீ நம்பாவிட்டால் நீ அழிந்து போவாய். The Christianity stands or falls on the fact of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற விசுவாசத்தின் பேரில் கிறிஸ்தவம் நிற்கிறது அல்லது விழுகிறது. ஆகவே இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டிய பெரிய சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். எல்லா அற்புதங்களையும் அது கேன்சல் பண்ணி இந்த அற்புதத்தை மாத்திரமே கர்த்தர் வைத்தார். ஆகையினால் என் பிரியமான சபையே,
இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு வேறு எந்த அற்புதமும் தேவையில்லை. இயேசுவே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர்கள் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். Now the focus was on resurrection. இப்போது பிரசங்கத்தினுடைய மையம் எதாகிவிட்டது? உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அருமையானவர்களே, ஆகவே இந்த தேசத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்கள் வியாதி சுகமாகும், தலைவலி போகும், இது அல்ல. மரித்தால் உயிரோடு எழுந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று எழுந்தவர். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மரித்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் எழுந்திருப்பார்கள் என்கிற சத்தியத்தை நீ அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். அதுதான் நம்முடைய பிரசங்கத்தின் மையமே. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலையுமே நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசித்தேன். நாம் இன்றைக்கு கூடியிருப்பதனுடைய பெரிய ரகசியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்ததினாலே அந்த விசுவாசம்தான் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்த்திருக்கிறது. இந்த அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு கவலையற்று நம்ம உட்கார்ந்திருப்போமானால், அவர் உயிர்த்து எழுந்ததை குறித்த ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. ஆகவே நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய சந்தோஷம் எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாரத்தில் வரப்போகிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான செய்தி. இதைத்தான் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார், அற்புதமும் செய்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. கடலிலே அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது கடல் கொந்தளித்து பொங்குகிறது. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இவர் யாரோ? பார்த்தீர்களா? காற்றையும் கடலையும் அதட்டினார். சுனாமி அலைகளைப் போல பொங்கி வருகிற அலைகள் அப்படியே அடங்குகின்றன. உடனே என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? இவர் யாரோ, இவர் யாரோ. எப்படி ஒரு கேள்வி பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள அப்பா வந்து நிற்கும்போது அம்மாட்ட இவர் யாரோ அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? ஆண்டவரோட பழகி ஆண்டவரோடு இருந்து அற்புதம் பார்த்து விட்டு இப்போ என்ன சொல்கிறார்கள்? இவர் யாரோ. அற்புதத்தினாலே அவர்கள் தெளிவடையவில்லை. அற்புதத்தினாலே ஒரு தெளிவு உண்டாகவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32-33 வாசியுங்கள். பாருங்கள், இப்போது அற்புதம், அதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறது. காற்றும் கடலும் அமைதியாக இருக்கிறது. உடனே அவள் வாய் திறந்து என்ன சொல்கிறார்கள்? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஒரு அற்புதம் அவளுக்கு விளங்கவில்லை, ஒரு அற்புதம் விளங்குகிறது. ஆகிய அற்புதத்தை கொண்டே காரியத்தை சாதிக்க முடியாது, பிரசங்கத்தினாலே தான் சாதிக்க முடியும். ஒரு அற்புதத்தினாலே அவர்கள் இவர் யாரோ என்றார்கள், ஒரு அற்புதத்தினாலே இவர் தேவகுமாரன் என்று சொன்னார்கள். ஆகையினாலே நம்முடைய ஊழியத்திலே அற்புதத்தையே நாம் சார்ந்திருக்க முடியாது. அற்புதமும் வேலை செய்கிறது, ஆனால் எப்போது வேலை செய்கிறது? தேவனது வார்த்தை மாத்திரமே. ஆகவே தேவனுடைய வார்த்தையை சார்ந்துதான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை நாம் பார். 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்போது படகுல வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவளோடு வருகிறார். படகுல வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இப்போ பரிசேயர் சதுசேயர் எங்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல். உடனே உங்களில் ஒரு ஆள் இந்த படகுல இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அந்த மாவு புளிச்சு தானே இருக்கும், நேற்றே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள். இவர்கள் வேறு விதமாய் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால், அப்பத்தை கொண்டு வராதபடியினாலே இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இப்ப பாருங்க, ஆசிரியர் டீச்சர் சொல்லுகிறாங்க பையன்கிட்ட சிலபஸை கவனி அப்படின்னு. உன்னை பையன் சொல்கிறான் டவுன் பஸ்ஸு போகிறத பார்த்தேங்க. இங்கே சொன்னது எது? பாடத்திட்டத்தை கவனிப்பா, சிலபஸை கவனின்னா நான் டவுன் பஸ்ஸை பார்த்து கவனி. அது மாதிரி இருக்குது இவங்க பேசுறது. அப்பத்தை குறித்து எச்சரிக்கையாக இருனா இவன் எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்க? புளித்த மாவையும் குறித்து எச்சரிக்கையாக இருனா அந்த அப்பத்தை குறித்தாடி யோசிக்கிறான். ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறார் பாருங்க 9ஆம் வசனத்தில், இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் உணரவில்லையா? 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தால் ஒரு அப்பம் இருந்தால் இந்த 12 பேரை போஷிக்க முடியாதா? 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு. ஒரே ஒரு அப்பம் இருக்கிறது, அந்த ஒரு அப்பத்தை கொண்டு இந்த 12 பேரை போஷிக்க முடியாதா? இது உங்களுக்கு விளங்கவில்லையா? என்னால் இப்போது அற்புதம் செய்ய முடியும் என்று உனக்கு தெரியவில்லையா? நான் அதையல்ல சொல்வது. இந்த அற்புதத்தை மூலமாக உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன். 10ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களே என்றார். ஆம், இதெல்லாம் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களே. நான் அதை சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயர் என்கிற உபதேசங்களை குறித்து சொல்லுகிறேன். தவறான உபதேசங்கள் தான் இந்த புளித்த மாவு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த அப்பத்துக்காக இவ்வளவு ஜனங்கள் வந்தார்களே, ஜீவ அப்பமாக என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சதுசேயரும் பரிசேயரும் வேறு அப்பங்களை கொண்டு வருகிறார்கள். அது என்ன அப்பம்? புளித்த மாவினால் உண்டான அப்பங்கள். அது தவறான உபதேசங்கள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பத்தை கொடுத்த அற்புதத்தினுடைய நோக்கம். இந்த அற்புதத்தின் மூலமாக ஜீவ அப்பத்தின் மீது அதிக வாஞ்சையாக இருங்கள் என்று அவர் சொன்னார். கடைசியாக நாம் வாசித்த வேத பகுதிக்கு போய் நாம் முடித்து விடுவோம். இப்போது பாருங்கள், மருவமனையிலே இயேசு வந்து இத்தனை அற்புதங்களை செய்து முடித்து விட்டார். கடைசி அற்புதமாக மருவமனையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் என்ன செய்தார்? அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அந்த சமயத்தில் அவள் பார்த்த காட்சி எது? இனி வரப்போகிற தேவராட்சியம், பரலோக ராஜ்யத்தை மருவ மறையிலே கர்த்தர் அவளுக்கு காட்டினார். பரலோக ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை இந்த 3 பேருக்கும் காட்டினார். பார்த்தது யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு அல்லது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பார்த்தார்கள். நாம் யோசிக்கிறோம், 12 பேரையும் அழைத்து போயிருக்கலாமே பாவம். அந்த 9 பேரும் விட்டுட்டு போயிட்டார்கள். எத்தனை பேர் தான் அழைச்சிட்டு போனாரு? 3 பேர். அந்த 9 பேரும் பின்னாலே நினைத்திருப்பார்கள், நல்ல விட நாம் போகலை. ஏன் தெரியுமா? நான் கற்பனையாக சொல்கிறேன், வேதம் அப்படி சொல்லவில்லை. இந்த 3 பேரில் யாக்கோபு ஏரோதின் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டான். இந்த மருவ மலையில் கண்ட தரிசனத்தை தன் மனதில் வைத்து வாழ்ந்ததினாலே அவன் தன் ஜீவனையே அந்த தரிசனத்துக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. என் பிரியமான சகோதரனே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். அந்த மலை காட்சியை கண்டு அதை பிரசங்கித்து அந்த தரிசனத்தின்படி வாழ்ந்ததினாலே யாக்கோபு தன் ஜீவனை கொடுக்க வேண்டியதாயிற்று. யோவான்
பத்ம தீவிலே தனித்து விடப்பட்டான். இந்த தரிசனத்தை இருதயத்தை சுமந்து தேவனுக்காக வாழ்ந்ததினாலே யோவானுக்கு கிடைத்தது தனிமையான சிறை. அடுத்ததாக பேதுரு தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டான். இன்னவித மரணத்தினாலே ஏன் நீ மகிமைப்படுத்துவாய் என்று. மருவ மலையிலே அவள் கண்ட தரிசனம் என்ன? அவளை பார்த்து, பேதுரு, யாக்கோபு, யோவான், தரிசனத்தில் என்ன பார்த்தாய்? ஒரே சூரியனை போல பிரகாசம். அப்படி சொல்லியிருக்க மாட்டார். வெண்மையான தோற்றம் சொல்லியிருக்க மாட்டார். மோசேயை பார்த்தேன் சொல்லியிருக்க மாட்டார். எலியாவை பார்த்தேன் சொல்லியிருக்க மாட்டார்கள். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகத்தின் சத்தத்தை கேட்டோம். That was the vision. அதுதான் தரிசனம். பிதாவின் சத்தம், என் குமாரனுக்கு செவி கொடுங்கள் என்று. இந்த சத்தத்தை கேட்டு அவள் புறப்பட்டார்கள். இந்த தரிசனத்திற்காக தங்கள் ஜீவனையே கொடுக்க வேண்டியதாயிற்று. 3ஆம் வானம் வரைக்கும் போன பவுல், அதன் விளைவு தன் மாம்சத்திலே அவனுக்கு முள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு சொல்கிறார்கள், நான் நேற்று சாயங்காலம் பரலோகத்தில் போய் 1/2 மணி நேரம் இயேசுவோடு பேசிக்கிட்டு வந்தேன். நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். வேதம் சொல்கிறது, பரம தரிசனம் பெற்றவர்கள் எல்லாரும் பெரிய விலை கொடுக்க வேண்டியதாயிற்று. இந்த நாளில் கிறிஸ்து இயேசுவுக்காக தரிசனம் பெற்ற சபையே இயேசுவுக்காக விலை கொடுக்க வேண்டும். என்ன விலை? ரத்தம், கண்ணீர், வேர்வை. இதை சிந்துபடியாக நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஊரிலே மகிமைப்படுவார். வேலூர் பட்டணத்திலே சிலுவை கொடி பறக்கும். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த வார்த்தை பரிபூர்ணமாக நிறைவேறுமாகினான். தேவனுக்கு அர்ப்பணித்திருப்போம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியாய் இருப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரங்க தாவே, என் அருமையான சபையே, நீங்கள் பயபக்தியாய் கண்களை மூடி தேவனை நோக்கி இருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். நீங்களோ இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒன்று எதுவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வாரத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து, என் அருமை சபையே, பொழுது விடிந்து இருள் விலகி உபத்திரவங்கள் நீங்கி விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு தோன்றுகிற வரையிலும் அந்த வசனத்தை, அந்த தரிசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அந்த வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டிருங்கள். விடிவெள்ளி நட்சத்திரம் தோன்றுகிற வரையிலும் அந்த தரிசனத்தை, அந்த வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். இவர் என் நேசகுமாரர், இவர் என் நேசகுமாரர், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள்.
நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி. எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் அந்த வெடிவெள்ளி நட்சத்திரமாய் இயேசு தோன்ற போகிறார். சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தர் தோன்ற போகிறார். அது தோன்றுகிற வரையிலும் உறுதியான தரிசனத்தை வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் சத்தம் கேட்கிறதா? ஆவலாய் உன்னை அழைக்கிற இயேசுவின் சத்தத்தை கேள். கர்த்தருடைய வார்த்தையை கேள். இயேசு உன்னை அழைக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்படி போல காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். என் அருமை சகோதரனே, நீ செவி கொடுப்பாயா? இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். செவி கொடுப்பாயா? எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது ஊழிய பாதையிலே எங்கள் அழைத்து சென்று கடைசியாக மருவ மலையிலே கொண்டு நிறுத்தி இந்த தரிசனத்தோடு எங்களை அனுப்பி, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று நீ சொன்ன வார்த்தையை எங்களுக்கு சொல்லி எங்களை அனுப்புகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த தரிசனத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களது விடிவெள்ளி நட்சத்திரமாக நீ தோன்றுகிற வரையிலும் இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்திருப்போம். இந்த வசனத்தை உலகத்துக்கு தெரிவிப்போம். உமது பாதையில் நடப்போம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.